சென்னை சேர்ந்த ஒரு பெண் கொடுத்த புகாரின் பேர்ல பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ராபியை இப்ப கைது செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். அபிஷேக் ராபின்னு சொன்னா கூட பல பேருக்கு தெரியாது. ஆனா பிரியாணி மேன்னா யூடியூப்ல நல்லாவே வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன்ங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் மீது ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா இன்டிசென்ட் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு புகாரின் பேருக்கு கீழே இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இத பத்தி சென்னை சிட்டி போலீசாரே வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்றும் போட்டிருக்காங்க. அதுல இப்போ நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான கேள்விகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடியதா தான் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பெண் போலீசார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க ஒரே நாளே ஆக்ஷன் எடுப்பீங்களா? அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நோட்டீஸ் தந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்க. பிரியாணி மேனுக்கு எப்ப நீங்க நோட்டீஸ் தந்தீங்க? அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் தான் யாரு? அதெல்லாம் ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செம்மொழி பூங்காவில் போட்ட ஒரு வீடியோவுக்கு இப்போ நீங்க கேஸ் எடுத்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இவரை அரெஸ்ட் பண்றீங்க. இதெல்லாம் என்ன நியாயமா? இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலுமே பிளிப்னா நிறைய பெண்களை பத்தி அவதூறாவும் ரொம்ப கொச்சியாவும் ஆன்லைன்ல பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இர்ஃபான் ஹிட் அண்ட் ரன் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட ரீசெண்டா ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு, அதுக்கும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, வார்னிங் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பெருசா எடுக்காம பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? பிளிப்பை வச்சு கம்பேர் பண்ணும் பொழுதெல்லாம் பிரியாணி மேன்லாம் என்ன பேசிட்டாங்க? அதுவும் பெண்களை அப்படி ஒன்றும் அவர் அசிங்கமா பேசவே இல்லையே. ஏன் அவங்களை இப்ப கைது செஞ்சீங்க? ஒருவேளை இர்ஃபான் பிளிப் இவங்க ரெண்டு பேருமே டிஎம்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறதுனால அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல பிரியாணி மேனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல அப்படிங்கறதுனால இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சட்டம் எல்லாருக்குமே வந்து பொதுவா தானே இருக்கணும், ஏன் பாரபட்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் ஆதங்கத்துல கேள்வி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆனது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.